ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் கேப்டன் மில்லர் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு ரிலீஸ் ஆகும், நாளைக்கு ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து இருந்த சூழலில் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ட்ரெய்லர் எப்படி இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரேக் டவுன் அப்படின்னே சொல்லலாம் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக ஐலாண்ட் ட்ரெய்லரை பார்த்துருக்கோம். அது ஓவராலாக பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத பற்றி பேசணும். ஓகே, அதோட முடிஞ்சு போச்சு, விட்டோம். ஆனால் பட் கேப்டன் மில்லர் ட்ரெய்லரை பொறுத்த வரையும் ஒரு ஃபுல் பிரேக் டவுன் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ படத்தோட டைரக்டரான அருண் மாதேஸ்வரன். ஸோ இந்த படத்தை வந்து உண்மையிலேங்க இந்த ட்ரெய்லர் வந்து இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேயே வந்து ஒரு பயங்கரமான ட்ரெய்லர் அப்படின்னு தான் சொன்னோம். செம்ம கட்டு. அருண் மாதேஸ்வரன் வந்து உண்மையிலே வந்து செம்மையாக பண்ணியிருப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஓகே ஃபைன். அவரோட ப்ரீவியஸ் எல்லாமே வந்து படங்கள் எல்லாமே வந்து ஒரு மாஸா ஆக்ஷன் படமாக வந்து இருந்துச்சு. இந்த படமும் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு செம மாஸ் என்டர்டைனர் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைட் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்துருக்காங்க. நிறையா சீனுங்க தரமாக இருந்துச்சு, வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா சிவராஜ்குமார் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸாக வந்து ஜெயிலர் படத்தில் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு வந்து ஓப்பனிங் மாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த கேப்டன் மில்லர் படத்துலேயும் வந்து ஒரு பயங்கரமான ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. உண்மையிலே வந்து கொண்டாட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட முக்கியமான கேரக்டர் தான் கண்டிப்பா நடிச்சிருப்பாப்ல. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற. அதுக்கப்புறமா வந்து ஜிவி, யாருங்க அந்த மனுஷன்? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. மியூசிக் அப்படியே ஐயோ பயங்கரமா வந்து பண்ணிட்டாருங்க. சான்ஸே கிடையாது. நான் அந்த ட்ரெய்லர் கட் ப்ளஸ் அந்த மியூசிக்கோட வந்து ஜாயின் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு செம்மையாக இருந்துச்சு. சான்ஸே கிடையாது. சூப்பராக இருந்தது. ட்ரெய்லரில் அவர் போட்ட மியூசிக் எல்லாமே செமையாக இருந்தது. இதை தாண்டி வந்து பிரியங்கா அவங்க இருக்காங்க. அவங்களோட ரோல் குட், நல்ல ரோலாக தான் கண்டிப்பாக இருக்கும். இது தனுஷ் வந்து அந்த மனுஷன் வேறங்க. அதாவது ஹாலிவுட் படத்தில் நடிச்சிட்டாரு, எல்லாமே பண்ணியாச்சு. ஆனாலும் இருந்தாலும் அந்த மனுஷன் ஒரு வேறங்க அப்படின்னு தான் சொல்லணும். மொதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரையே வந்து அவரோட ஃபேஸை காமிக்கிற ஒவ்வொரு சீனுமே வந்து முகபாவனைகள் வந்து அப்படி இருக்குது, பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ்க் சீன் வரும். அது தெரியல யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கூலர் பின்னாடி ஒரு கன் மாட்டிட்டு அந்த கூலர் ஒன்று போட்டிருக்கிற சீன், ஐயா அப்பா உண்மையிலே இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஹாலிவுட் வரையும் ரீச் ஆகுன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. பயங்கரமான படமா இருக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து பைக் ஓட்டுற சீனுமே வந்து பயங்கர சூப்பராக எடுத்திருக்காங்க. அப்புறம் பாம் வந்து அப்படியே வெறுச வெடிக்கும், டப்பு நிம்மி. அப்புறம் கத்தியில் வந்து சச்சான்னு குத்துற சீன் வரும். இது எல்லாமே அந்த மியூசிக்கோட கேட்கும்போது எதுவும் ஆகுதுங்க. அவ்வளோ சூப்பராக வந்து சிங்க் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு 2 டைலாக். ஃபஸ்ட்டு வந்து நீ ஒரு கெட்டவனை கொன்ன அப்படின்னா நீ நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அதுக்கப்புறமா நீ யாரு அப்படின்றது ஒரு சீன்ல வந்து கேட்குற மாதிரி வரும். அது வந்து ஒரு டைலாக் வரும், நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்றத பொறுத்து நான் யாரு அப்படின்றது மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கு. உண்மையில வந்து ஒரு சூப்பரான டைலாக். நீ யாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து நான் யாருங்கிறது மாறும். கில்லர் கேப்டன் மில்லர் இந்த மாதிரி டைலாக் நான் எதிர்பார்த்தேன். பட் கண்டிப்பாக அந்த டைலாக் வைக்காது நல்லது தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு செம்ம டைலாக்ங்க. எனக்கு இந்த டைலாக் பர்டிகுலராக வந்து பார்க்கும்போது கேஜிஎஃப்ல பார்த்தா அதே ஒரு எஃபெக்ட் வந்து இருந்தது.
கேஜிஎஃப் சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது என்ன டைலாக் அப்படின்னு பார்த்தோம்னா, யூ பிலீவ் இன் டெவில், ஐ எம் த டெவில், யூ வில் கால் மீ. You believe devil, I am the devil, and you will call me. அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டன் மில்லர். 2 கெட்டப் இருக்கு, ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்று ஃபுல்லாக வந்து மீசு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு, ஒன்று வந்து அப்படியே போலீஸ்கார கெட்டப்பில் வந்து கணக்காக இருக்காரு. கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் நல்லவராகவோ கெட்டவராகவோ மாறுறாரு. பட் வெள்ளைக்காரங்களுக்கு எதிராக சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் மேக்ஸிமம். உண்மையிலே ஒரு தரமான சூப்பரான அருமையான ஒரு ட்ரெய்லர் கட் அப்படின்னு தான் சொல்லணும். படம் பார்க்க ரொம்ப ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 12ஆம் தேதி கண்டிப்பாக கேப்டன் மில்லர் படம் பார்க்குறோம். அப்படியே ஐலாண்ட் படமும் பார்க்குறோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இந்த படம் வெற்றி அடைய அன்லாக் வித் சிவா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you. சூப்பர் ட்ரெய்லருங்க.